என் தங்க பிள்ளையே, உன் கண்களுக்கு இந்த கருப்பன் தெரிகிறேன் என்றால் நிச்சயமாக வாழ்க்கை என்பது என்ன என்பதனை இப்போது நீ புரிந்து கொள்ள வேண்டும். ஏதோ ஒரு புண்ணியத்தின் அடிப்படையில்தான் தெய்வங்களின் அன்பினை நீ பெற்றிருக்கின்றாய். அதை உணர்ந்து கொள்ள வேண்டும். உன்னுடைய முன்னோர்களுக்கு நன்றி சொல்ல வேண்டும். அவர்கள் செய்த புண்ணியத்தாலேயே உனக்கு இத்தனை நன்மைகளும் கிடைக்கிறது. ஆனாலும் அது சில சோதனைகளின் அடிப்படையில் மட்டுமே உனக்கு நன்மை பயப்பதாக இருக்கிறது. தெய்வம் உனக்கு உதவி செய்ய வருவதை நீ சர்வசாதாரணமாகவெல்லாம் நினைத்து விடாதே. அத்தனை சுலபமாக யாருக்கும் தெய்வத்தின் உதவி, தெய்வத்தின் கடைக்கண் பார்வை கிடைத்து விடாது. உனக்கு கிடைக்கின்ற வாய்ப்பினை நீ சரியாக பயன்படுத்திக் கொள். தெய்வம் உன்னை தேடி வரும் பொழுது உன் வாழ்க்கையில் ஏதாவது ஒரு மாற்றத்தை உடனடியாக நடத்தி கொடுத்து விட வேண்டும் என்று நினைத்தாலும் உன் அருகில் இருப்பவர்களுடைய பொறாமையும் அவர்களின் பார்வையும் அதனால் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளை கருத்தில் கொண்டு அமைதிப்படுத்தும். தெய்வத்தின் உண்மையான அன்பினை உணர்ந்து நீயாக ஒரு அவசரப்பட்டு ஒரு விஷயத்தை வேண்டும் என்று கேட்டு அதை உடனடியாக பெற்றுக்கொண்ட பிறகு அதை நினைத்து கண்ணீர் வடித்து விடக்கூடாது. என் தங்கமே, என்னாலும் உனக்கு காவலாக இருக்கின்ற இந்த கருப்பன் ஒரு விளையாட்டுக்காரன். என் தங்கமே, இதுதான் வேண்டும், இப்படித்தான் வேண்டும் என்று அடம் பிடித்து ஒரு விஷயத்தை நீ என்னிடத்தில் இருந்து பெற்றுக்கொள்கிறாய் என்றால், ஒருவேளை அந்த விஷயம் பின்னாளில் உனக்கு சரியில்லாமல் சென்றுவிட்டது என்றவுடன் என் குழந்தை, நீ இந்த அப்பனிடம் வந்து என்ன சொல்வாய் தெரியுமா? அப்பா கருப்பா, நான் தான் உன்னிடத்தில் கேட்டேன், நான் தான் உன் முன்னால் கண்ணீர் சிந்தினேன், இதை வேண்டும் என்று அடம் பிடித்தேன், நீயும் எனக்கு உடனடியாக கொடுத்தாயே, இப்பொழுது எனக்கு அது சரியாக இல்லையே, நான் என்ன செய்வது? எனக்கு இந்த நேரத்தில் இந்த கஷ்டத்தில் நீ கை கொடுக்காமல் வேடிக்கை பார்க்கின்றாயே என்று கண்ணீர் விட்டு அழுவதில் ஒரு பயனும் இல்லை. அன்று நான் செய்தது தவறாக இருந்தாலும் அதை உணர்த்தி எனக்கு அதை தராமல் விட்டிருக்கலாமே. ஒரு சில நாட்கள் வேண்டுமானால் கண்ணீர் விட்டு கதறி பின் அதை மறந்து என் வாழ்க்கையை நான் பார்த்து கொண்டு சென்றிருப்பேனே என்று சொல்ல நினைப்பதும் மனம் குமுறுவதும் புரியாமல் இல்லை. என் குழந்தையை பற்றி எனக்கு நன்றாக தெரியும். அதனால்தான் எந்த ஒரு வேண்டுதலையும் தெய்வத்திடம் வைக்கும்போது எனக்கு இதை கொடுங்கள் என்று நீ உத்தரவிடக்கூடாது. அதற்கு சரிவரும் என்றால் மட்டும் செய். நீ எனக்கு செய்து கொடுத்தாகவில்லை என்றாலும் சூழ்நிலையை வைத்து சந்தோஷமாக இந்த வாழ்க்கையை நடத்துவது உனக்கான மனநிறைவை கொடுக்கப் போகிறது. பிரச்சனை மிகுந்த வாழ்க்கையில் எத்தனையோ கஷ்டங்களில் இருந்து மீட்டு வந்தேனே, இந்த கருப்பனின் துணையோடு இனி எல்லா நல்ல விஷயங்களையும் பெற்றுக்கொள்வாய். இத்தனை காலமும் எதனால் உனக்கு ஒரு விஷயம் கிடைக்காமல் போனதும் அதை நினைத்து நீ வருந்தாதே. காரணம் எதுவும் இல்லாமல் வாழ்க்கையில் எதுவும் நடக்கவில்லை என்பதை உணர்ந்து கொண்டு என் பிள்ளையே, இனி நடக்கவிருக்கின்ற நல்ல விஷயங்களை, சந்தோஷமான விஷயங்களை நீ வரவேற்பதற்கு தயாராக இரு என் தங்கமே. என்றென்றும் உன் வாழ்க்கையில் நான் நல்லதை மட்டுமே நடத்தி கொடுப்பேன். எந்த நேரத்தில் எல்லாம் என் குழந்தை நீ இந்த அப்பனை தேடி வந்திருக்கிறாய் என்று சற்று சிந்தித்துப்பார். இக்கட்டான நேரத்தில் மட்டுமே நீ என்னை வந்து பார்க்கிறாய். நீ உன் வாழ்க்கையில் இழந்தது எல்லாம்
என் மூலமாக திரும்ப கிடைத்து கொண்டுதான் இருக்கின்றது. ஏதாவது ஒரு வழியில் உனக்கு இந்த கருப்பன் உதவிகளை செய்து கொண்டுதான் இருக்கின்றேன். என் செல்ல பிள்ளையே, உனக்கு நான் காவலாக நின்று உன் பிரச்சனைகளினால் ஏற்படக்கூடிய அத்தனை ஆபத்துகளிலும் உன்னை காத்து வருகிறேன் என்பதை மறந்து விடாதே. இனிமேலும் உன் வாழ்க்கை முழுவதும் நான் உனக்கு தர நினைக்கின்ற மகிழ்ச்சியை எல்லாம் நீ தவறு விட்டு விடாதே. உனக்கு வரும் சோதனைகள் எல்லாம் என்னுடையதுதான். உன் குடும்பத்தில் சிலர் செய்யும் தவறுகளை மன்னித்து இந்த வாழ்க்கையை உனக்கானதாக மாற்ற வேண்டும். வாழ்க்கையில் கஷ்டங்கள் வரத்தான் செய்யும். அதை இல்லை என்று ஒரு நாளும் உன் அப்பன் நான் மறுக்கவில்லை. என் குழந்தைக்கு இது படித்தான் நடக்க வேண்டும் என்று விதி இருக்கும் பொழுது இந்த கஷ்டங்களை உன்னால் நிச்சயமாக தாண்டி வர முடியும். இந்த மன வலிமையை உனக்கு நான் கொடுத்திருக்கிறேன். சில நேரங்களில் அதை மறந்து எவ்வளவு கஷ்டங்கள் என்று உன்னால் அதை சொல்லிவிடவும் முடியாது, வாய்விட்டு சொல்ல முடியாத அளவிற்கு தான் நான் உனக்கு பிரச்சனைகள் இருந்திருக்கிறது என்றால் என் குழந்தையே, நிச்சயமாக இனிமேல் உன் வாழ்க்கையில் நடக்கின்ற எல்லா நல்ல விஷயங்களையும் நீ தெளிவாக பெற்றுக்கொள்ள வேண்டும். உன் கண்களுக்கு இந்த கருப்பன் தெரிகிறேன் என்றால் நிச்சயமாக வாழ்க்கை என்பது என்ன, கடவுளின் கண் பார்வையினால் என்ன கிடைக்கும், என்ன கிடைக்கப் போகிறது என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். ஏதோ ஒரு வகையில் தெய்வங்களின் அன்பினை உன் முன்னோர் செய்த புண்ணியங்களினால் நீ பெற்று இருக்கின்றாய். உன்னிடம் உள்ள சில குணங்கள் தெய்வத்திற்கும் பிடித்திருக்கிறது. செல்ல பிள்ளை அம்மா, நீ செல்ல பிள்ளை. தெய்வம் உனக்கு உதவி செய்ய வருவதை நீ சர்வசாதாரணமாகவெல்லாம் நினைத்து விடாதே. எப்பொழுதும் நம்பிக்கையோடு இரு. அத்தனை சுலபமாக யாருக்கும் தெய்வத்தின் உதவி கிடைத்து விடாது. உனக்கு கிடைக்கின்ற வாய்ப்பினை நீ சரியாக பயன்படுத்திக் கொள். தெய்வம் உன்னை தேடி வரும் பொழுது உன் வாழ்க்கையில் ஏதாவது ஒரு மாற்றத்தை உடனடியாக நடத்தி கொடுத்து விட வேண்டும் என நினைக்கிறது. ஆனாலும் உனக்கு அருகில் இருப்பவர்களின் பொறாமையும் பார்வையும் போட்டியும் அதனால் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளை கருத்தில் கொண்டு அமைதியோடு இருக்கிறது. தெய்வத்தின் உண்மையான அன்பினை உணர்ந்து நீயாக அவசரப்பட்டு ஒரு விஷயத்தை வேண்டும் என்று கேட்டு உடனடியாக என் கைகளில் இருந்து பெற்றுக்கொண்ட பிறகு அதை நினைத்து கண்ணீர் வடித்து விடக்கூடாது. என் தங்கமே, என்னாலும் உனக்கு காவலாக மட்டுமே இருக்கின்ற இந்த கருப்பன் ஒரு விளையாட்டுக்காரன். என் தங்கமே, இதுதான் வேண்டும், இப்படித்தான் வேண்டும் என்று அடம்பிடித்து ஒரு விஷயத்தை நீ என்னிடத்தில் இருந்து பெற்றுக்கொள்கிறாய். ஒருவேளை நீ கேட்ட அந்த விஷயம் பின்னாளில் உனக்கு சரியில்லாமல் சென்று விட்டது என்றவுடன் என் குழந்தை, நீ இந்த அப்பனிடம் வந்து என்ன சொல்வாய் தெரியுமா? அப்பனே கருப்பா, நான் தான் உன்னிடத்தில் கேட்டேன், நான் தான் உன் முன்னால் கண்ணீர் சிந்தினேன், இதை வேண்டும் என்று அடம்பிடித்தேன், எனக்கு நீ உடனடியாக கொடுத்தாயே, இப்பொழுது அது எனக்கு சரியாக இல்லையே, நான் என்ன செய்வது? எனக்கு நீ இந்த நேரத்தில் இந்த கஷ்டத்தில் கை கொடுக்காமல் நீயும் வேடிக்கை பார்க்கின்றாயே என்று அழக்கூடிய சூழ்நிலை வருவதற்கும் வாய்ப்புள்ளது. அன்று நான் செய்தது தவறாக இருந்தாலும் அதை உணர்த்தி எனக்கு அதை தராமல் விட்டிருக்கலாமே. ஒரு சில நாட்கள் வேண்டுமானால் கண்ணீர் விட்டு கதறி இருப்பேன். அதன் பிறகு அதை மறந்து என் வாழ்க்கையை நான் பார்த்து கொண்டு சென்றிருப்பேன் என்று சொல்ல நினைப்பதும் மனம் குமுறுவதும் எனக்கு புரியாமல் இல்லை.
என் குழந்தையை பற்றி எனக்கு நன்றாக தெரியும். அதனால்தான் எந்த ஒரு வேண்டுதலையும் தெய்வத்திடம் வைக்கும் பொழுது எனக்கு இதை கொடுங்கள் என்று நீ உத்தரவிடக்கூடாது. அதற்கு சரியாக வரும் என்றால் மட்டுமே செய்ய வேண்டும். நீ எனக்கு செய்து கொடுத்தாகவில்லை என்றாலும் இருக்கின்ற சூழ்நிலையை வைத்து சந்தோஷமாக இந்த வாழ்க்கையை நடத்துவது உனக்கான மனநிறைவை கொடுக்கப் போகிறது. பிரச்சனை மிகுந்த வாழ்க்கையில் எத்தனையோ கஷ்டங்களில் இருந்து நான் உன்னை மீட்டு வந்தேனே. இந்த கருப்பனின் துணையோடு இனி எல்லா நல்ல விஷயங்களையும் பெற்றுக்கொள்வாய். இத்தனை காலம் எதனால் உனக்கு ஒரு விஷயம் கிடைக்காமல் போனதும் அதை நீ வருத்தாதே. காரணம் எதுவும் இல்லாமல் வாழ்க்கையில் எதுவும் நடக்கவில்லை என்பதை உணர்ந்து கொண்டு என் பிள்ளையே, இனி நடக்கவிருக்கின்ற நல்ல விஷயங்களை, சந்தோஷமான விஷயங்களை நீ வரவேற்பதற்கு தயாராக இரு என் தங்கமே. இந்த கருப்பன் என்றென்றும் உன் வாழ்க்கையில் நல்லதை மட்டுமே நடத்தி கொடுப்பேன். எந்த நேரத்தில் எல்லாம் என் குழந்தையே நீ இந்த அப்பனை தேடி வந்திருக்கிறாய் என்று சற்று சிந்தித்துப் பார். இக்கட்டான நேரத்தில் என் இருப்பிடத்திற்கு வந்து உன் வாழ்க்கையில் இழந்தது, இழக்கப் போகிறது என்று கண்ணீர் சிந்துகிறாய். நானும் ஏதாவது ஒரு வழியில் உனக்கு உதவிகளை செய்து கொண்டுதான் இருக்கின்றேன். உனக்கு நான் காவலாக நின்று உன் பிரச்சனைகளினால் ஏற்படக்கூடிய அத்தனை ஆபத்துகளிலும் இருந்து உன்னை காத்து வருகிறேன் என்பதை நீ மறந்து விடாதே. இனிமேலும் உன் வாழ்க்கை முழுவதும் நான் உனக்கு தர நினைக்கின்ற விஷயங்களை எல்லாம் நீ தவற விட்டு விடாதே. உனக்கு வரும் சோதனைகள் எல்லாம் என்னுடையதுதான். உன் குடும்பத்தில் சிலர் செய்யும் தவறுகளை மன்னித்து இந்த வாழ்க்கையை உனக்கானதாக மாற்ற வேண்டும். வாழ்க்கையில் கஷ்டங்கள் வரத்தான் செய்யும், அதை இல்லை என்று ஒரு நாளும் உன் அப்பன் மறுக்கவில்லை. என் குழந்தைக்கு இதுபடித்தான் நடக்க வேண்டும் என்று விதி இருக்கும் பொழுது இந்த கஷ்டங்களை உன்னால் நிச்சயமாக தாண்டி வர முடியும். இந்த கஷ்டங்களை தாங்குவதற்காக அனைத்து மன வலிமையையும் நான் கொடுத்திருக்கிறேன். சில நேரங்களில் என்னையும் மறந்து அதையும் மறந்து எவ்வளவு கஷ்டங்கள் தாங்க முடியவில்லையே. கருப்பா, உனக்கு கண் இருக்கிறதா? நீ கதறுவது எனக்கு கேட்கிறது. வாய்விட்டு சொல்லவும் முடியாமல் நீ தவிப்பது எனக்கு புரிகிறது. என் குழந்தையே, நிச்சயமாக இனிமேல் உன் வாழ்க்கையில் நடக்கின்ற எல்லா நல்ல விஷயங்களையும் நீ தெளிவாக பெற்றுக்கொள்ள வேண்டும். இதற்கு மேலும் உன் மனதில் குழப்பங்களை சுமந்து கொண்டு குடும்ப உறவுகளை தள்ளிவிடாதே. என்ன நடந்தாலும், அது உன்னை சுற்றி வந்தாலும் அதிலிருந்து நிச்சயமாக மன நிறைவு கிடைக்க இருக்கிறது. என் குழந்தை என்பதற்காக இந்த நேரத்தில் உன் கைகளில் எல்லாவற்றையும் கொடுக்க மாட்டேன். இதுதான் உண்மையும் கூட. நான் என் பிள்ளையை எல்லா விஷயங்களையும் எதிர்கொண்டு கடந்த பின்தான் வெற்றியை கொடுக்க வேண்டும் என்று நினைக்கிறேன். இதுதான் பிரபஞ்ச விதி. அதன்படிதான் உன் வாழ்க்கையில் எல்லா விஷயங்களும் நடக்கும் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் என் தங்கமே. வாழ்க்கையை பற்றிய தெளிவு மட்டும் உனக்குள் இருந்துவிட்டால் நடப்பது எதுவுமே உனக்கு கடினமாக தோன்றாது. இன்னமும் எத்தனை பிரச்சனைகள் வந்தாலும் என்னால் சமாளிக்க முடியும் என்ற நம்பிக்கையோடு நீ நின்று கொண்டிருப்பாய். இதற்கு மேலும் இந்த வாழ்க்கை உன்னை காயப்படுத்த நினைத்தால் அது உன்னால் அன்றி வேறு யாரும் கிடையாது. உன்னுடைய துயரத்திற்கு
நீயே காரணமாக இருக்கிறாய். கருப்பனை நம்ப மறுக்கிறாய். எப்பொழுதெல்லாம் நீ காயப்படுகிறாயோ அப்பொழுதெல்லாம் இந்த கருப்பனை நீ மறந்து விட்டாய் என்று அர்த்தம் கொள். இந்த கருப்பனை உன்னுடைய கஷ்ட காலங்களில் நினைத்துக்கொள். கருப்பன் உன்னுடைய வாழ்க்கையில் எல்லாவற்றையும் நல்லதையே நடத்தி காட்டுவான். நிச்சயமாக உன்னுடைய கஷ்டங்களை எண்ணி வேதனைப்படுகின்ற அளவுக்கு ஒரு சூழ்நிலையை எப்பொழுதும் கொடுக்க மாட்டேன். இதுதான் உண்மையும் பிரபஞ்ச விதியும் கூட. என் பிள்ளையே, எல்லா விஷயங்களையும் நீ எதிர்கொண்டு தோல்விகளை கடந்து பின்தான் வெற்றியை பெற வேண்டும் என நினைக்கின்றேன். அதன்படிதான் உன் வாழ்க்கையில் எல்லா விஷயங்களும் நடக்கும் என்பதை புரிந்துகொள். என் தங்க பிள்ளையே, வாழ்க்கையை பற்றிய தெரிவு உனக்கு இருந்துவிட்டால் நடப்பது எதுவுமே உனக்கு கடினமாக தோன்றாது. இன்னமும் எத்தனை பிரச்சனைகள் வந்தாலும் என்னால் சமாளிக்க முடியும் என்ற நம்பிக்கையோடு நீ நின்று கொண்டிருப்பாய். இதற்கு மேலும் இந்த வாழ்க்கை உன்னை காயப்படுத்த நினைத்தால் அது உன்னால் அன்றி வேறு யாராலும் கிடையாது. உன்னுடைய துயரத்திற்கு நீயே காரணமாக இருக்கிறாய். உன் மனது ஒரு கஷ்டத்தை ஏற்க தயாராகிவிட்டால் அது உன்னை எளிதாக வந்து சேர்ந்துவிடும். நல்லதை பற்றி நினைத்து கொண்டிருப்பாயானால் என் குலத்திற்கு நல்லது மட்டுமே நிச்சயமாக நடக்கும். கஷ்டங்களை எண்ணி வேதனைப்படாமல் வருகின்ற சந்தோஷத்தை எண்ணிப்பார். இனி மகிழ்ச்சியோடு என்றும் உனக்கானதை உன்னை தேடி வரச் செய்ய வேண்டியது இந்த கருப்பனின் பொறுப்பாகும். அப்பன் ஒரு நாளும் தன்னுடைய கடமையிலிருந்து விலகிவிட மாட்டேன். எந்த சூழ்நிலையிலும் உன்னை விட்டு நான் தள்ளி நிற்க மாட்டேன். இந்த வாழ்க்கையில் உனக்கு தரவிருக்கின்ற பரிசை கொடுத்து உன் சந்ததிக்கும் நான் காவலாக இருப்பேன். உன்னை விட்டு நான் நீங்க மாட்டேன். உன் வாழ்க்கையை விட்டு நான் நீங்க மாட்டேன். என் குழந்தையே, சில நேரம் சோதிக்க மட்டுமே ஒதுங்கி நிற்பேன். அப்போதுதான் உனக்கு நல்லது கெட்டது புரிந்து உன் வாழ்க்கையை நீயே பார்த்து கொள்வாய். அப்பொழுதும் உனக்கு உதவி தேவைப்பட்டால் நீ அழைத்த மறுகணமே நான் உன்னை தேடி வந்து விடுவேன் என்பதை புரிந்து கொள் என் தங்கமே. என் செல்ல பிள்ளையே, எப்பொழுதும் உன் சந்தோஷத்தை கண்டு மற்றவர்கள் நிச்சயமாக ஏக்கப்பட வேண்டும். அந்த அளவிற்கு நீ எப்பொழுதும் மகிழ்ச்சியாக இந்த வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்க என் ஆசீர்வாதங்கள் என்றென்றைக்கும் உனக்கு முழுமையாக கிடைக்கும். யாரெல்லாம் நன்றாக வாழ வேண்டும் என்று நினைக்கின்றார்களோ அவர்களுக்கு போராட்டங்கள் அதிகமாகத்தான் இருக்கும். அந்த போராட்டம் நல்லபடியாக முடிய வேண்டுமென்றால் அதில் வெற்றி கிடைக்க வேண்டும் அல்லவா? அப்படிப்பட்ட வெற்றிதான் இனி உனக்கு கிடைக்கப் போகிறது. உன்னுடைய போராட்டங்கள் எல்லாம் நல்லபடியாக முடிய போகிறது. இனிமேல் நீ வெற்றி படிக்கட்டில் ஏறப் போகின்றாய். ஒவ்வொரு படியையும் கடந்து நீ உனக்கான வெற்றியை அடைந்து உச்சத்தில் அமரப் போகிறாய் என்பதை மறந்து விடாதே. என் செல்ல குழந்தையே, இதுவரை வாழ்க்கையில் எதையெல்லாம் தேடி நீ சென்றாயோ அதுவெல்லாம் இனி உன்னை தேடி வரத்தான் போகிறது. நீ எதிர்பார்த்ததைப் போலவே உன்னுடைய வாழ்க்கை இனி அமையத்தான் போகிறது. அதை மாற்றி அமைக்க வேண்டியது உன்னுடைய அப்பனின் பொறுப்பு என்பதை நினைவில் வைத்துக்கொள். இந்த சூழ்நிலைகளை எல்லாம் மாற்றி அமைத்துவிட்டு அதற்கான சக்தியையும் நான் உனக்குள்ளே கொடுக்கத்தான் போகிறேன். அன்பு பிள்ளையே, இந்த சூழ்நிலைகளை எல்லாம் உணர்ந்து உனக்குள்ளே இந்த கருப்பண்ண சாமியின் சக்தியினை நீ உணர வேண்டும். உன்னுடைய முயற்சிகளை நீ எதுவுமே செய்யாமல் எல்லாவற்றையும் அப்பன் பார்த்து கொள்வார் என்று நீயாக எந்த ஒரு விஷயத்தையும் தவற விட்டு விடாதே. உன்னுடைய சொந்த முயற்சியை நீ செய்யும் பொழுது அப்பன் உனக்கு துணையாக இருந்து எல்லா வழிகளையும் உனக்கு ஏற்படுத்தி கொடுத்து உன்னை வெற்றி பெறச் செய்வேன். ஏதேனும் மனம் தளர்ந்து போகின்ற சூழ்நிலையோ
விரக்தியோ ஏற்படுகின்ற சூழ்நிலை வந்துவிட்டால் நீ நினைக்க வேண்டியது என்ன தெரியுமா? இந்த அப்பனை நினைத்து கொண்டு என்னால் முடியும், என்னால் இந்த விஷயத்தை செய்ய முடியவில்லை என்றால் யாராலும் செய்ய முடியாது, என் அப்பன் துணையாக இருக்கிறார், நான் இதை செய்து விட்டுத்தான் வேறு வேலையை பார்ப்பேன் என்ற தன்னம்பிக்கையை நீ உனக்குள்ளே அதிகமாக வைத்திருக்க வேண்டும். என் அன்பு குழந்தையே, உன்னுடைய மனதில் தோன்றுகின்ற எண்ணங்களை எல்லாம் நீ எப்பொழுதும் நேர்மறையாகவே வைத்திருக்க வேண்டும். அது மட்டுமல்ல, எப்பொழுதெல்லாம் நீயாகவே உனக்குள் பேசிக்கொள்கின்றாயோ அப்பொழுது உன்னுடைய வாயிலிருந்து வருகின்ற வார்த்தைகள் எல்லாம் என்னால் முடியும், நான் தான் இதை சிறப்பாக செய்வேன், என்னை விட இங்கு யாரும் இந்த வேலையை இத்தனை சிறப்பாக செய்ய முடியாது என்ற நம்பிக்கையை நீ அதிகமாக வைத்திருக்க வேண்டும். உன்னுடைய எண்ணங்களை நேர்மறையாக மிக அழகாக நீ சிந்திக்க தொடங்கிவிட்டால் உன்னுடைய வாழ்க்கை மிக அழகான பூந்தோட்டம் போல மாறிவிடும். உன்னை சுற்றி இருப்பவர்கள் எல்லோரும் உனக்கு நன்மைகள் மட்டுமே செய்வார்கள். தவறுகள் செய்வதற்கோ துரோகங்கள் செய்வதற்கோ நினைக்க மாட்டார்கள். அவர்கள் மனதில் அப்படி ஏதும் தவறான எண்ணங்கள் இருந்தாலும் அவர்கள் எல்லாம் உன்னை விட்டு விலகி ஓடி விடுவார்கள். என் அன்பு குழந்தையே, உன் வாழ்க்கையில் எல்லா செல்வ வளங்களும் எல்லா நன்மைகளும் உனக்கு கிடைக்கும்படி நீ ஆசைப்பட்ட எல்லா விஷயத்தையும் நான் செய்து கொடுக்கப் போகின்றேன். எல்லாமே உன்னுடைய நன்மைக்காகத்தான் அமையப் போகின்றது. எல்லோருக்கும் அவர்கள் நினைத்தது போல ஆசைப்பட்ட வாழ்க்கை அமைந்து விடாது. அதே நேரத்தில் நீ இந்த அப்பனை நம்பிக்கொண்டு தொடர்ந்து நீ முயற்சி செய்து கொண்டு வருவதால் நீ எதிர்பார்த்ததை விட அழகான சிறப்பான வாழ்க்கையை நான் அமைத்து கொடுக்கத்தான் போகிறேன். யார் என்ன நினைத்தாலும் பரவாயில்லை என்று யாரையும் நீ ஏமாற்றாமல் உண்மையாகவும் நேர்மையாகவும் உன்னுடைய மனசாட்சிப்படி நீ வாழ்ந்தாலே போதும். உன்னிடத்தில் தெரிந்தே தவறுகள் செய்பவர்களையும் துரோகங்கள் செய்பவர்களையும் மீண்டும் மீண்டும் நம்பும் அளவிற்கு நீ ஒருபோதும் முட்டாள்தனமாக இருந்து விடாதே என் செல்லமே. அப்படிப்பட்டவர்களிடமிருந்து நீ விலகி இருந்து அவர்களுக்கான அந்த தவறினை உணர்த்த வேண்டும். உன்னுடைய நடவடிக்கைகள் தான் அவர்களுக்கு மீண்டும் அப்படி ஒரு தவறு செய்துவிடக் கூடாது என்ற எண்ணத்தை உருவாக்கும். என் தங்கமே, அது உனக்கு பாதுகாப்பாகவும் இருக்கும் என்பதை நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும். எதிரியாக இருந்தாலும் சரி அல்லது உன்னை அலட்சியம் செய்யும் குடும்ப உறவுகளாக இருந்தாலும் சரி, அவர்களுக்கு எப்போதும் நீ மௌனத்தை மட்டுமே பதிலாகவும் பரிசாகவும் கொடு. விரைவில் உன் வாழ்க்கை மாறும் அல்லவா? அப்போது எல்லாவற்றையும் அவர்களாகவே உணர்ந்து கொள்வார்கள். எப்பொழுதும் நீ மற்றவர்களிடத்தில் நன்றியுணர்வோடு இருந்து கொண்டால் அதுவே உனக்கு எல்லா நன்மைகளையும் கொண்டு வந்து கொடுக்கும். அதற்கான நல்ல மருந்தினை நிச்சயமாக என்னிடத்தில் இருந்து பெறத்தான் போகின்றாய். உனக்கு எல்லாமே கிடைக்கப் போகிறது. அதை உன்னுடைய கைகளிலே இந்த கருப்பண்ண சாமி கொண்டு வந்து கொடுக்கப் போகிறேன். உன்னுடைய வாழ்க்கையில் நல்ல விஷயங்கள் நடக்கும் பொழுது நீயாகவே இதையெல்லாம் உணர்ந்து கொள்வாய். என் அன்பு குழந்தையே, இதுவரை உனக்கு எந்தெந்த விஷயங்கள் எல்லாம் கிடைக்காமல் இருந்ததோ, எந்தெந்த விஷயங்கள் எல்லாம் தடைபட்டு நின்றதோ, அதையெல்லாம் இனிமேல் நடக்க இருக்கின்ற நாட்களில் நீ அடைய போகின்றாய். இந்த அப்பன் மீது நீ நம்பிக்கையை அதிகமாக வைத்து விட்டாய் அல்லவா? அப்படி இருக்கும் பொழுது இனிமேல் உன் வாழ்க்கையில் நல்ல விஷயங்களை நடத்தி காட்டுவது என்னுடைய முழு பொறுப்பாக மாறியிருக்கின்றது. நான் ஒருபோதும் உன்னை கைவிட்டு விட மாட்டேன். நான் என்றும் உன்னுடனே துணையாக இருந்து உன்னை நல்வழியில் நடத்தி செல்ல போகிறேன். அது மட்டுமல்ல, உனக்கு வரக்கூடிய பெரிய ஆபத்துகளில் இருந்து உன்னை காப்பாற்றி உன்னுடைய உடல் நலனையும் உன்னுடைய குடும்ப நலத்தையும் நான் மீட்டெடுக்க போகிறேன். அதுவரையில் உனக்கு பொறுமை என்பது கொஞ்சம் அவசியம் தேவைப்படுகிறது. நம் அப்பன் வாக்கு கொடுத்து விட்டார். இனி நமக்கு நல்லது மட்டுமே நடக்கும் என்பதை நீ நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும். என் அன்பு குழந்தையே, சந்தோஷம் என்பது என்ன தெரியுமா? பிரச்சனை இல்லாமல் வாழ்க்கையை வாழ்வது கிடையாது. எவ்வளவு பிரச்சனைகள் வந்தாலும் அதையெல்லாம் சமாளித்து அந்த சூழ்நிலைகளை எல்லாம் வெற்றி கொண்டு நிம்மதியாக இருப்பதே உண்மையான சந்தோஷம் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும். இனி என் செல்ல குழந்தைக்கு நிரந்தரமான சந்தோஷம்தான் வாழ்க்கையில் அமையப் போகிறது. இனி எத்தனை கஷ்டங்கள் வந்தாலும் எத்தனை துயரங்கள் வந்தாலும் அதையெல்லாம்
மிக எளிமையாக கடந்து வரவும் ஜெயித்து வரவும் அத்தனை திறன்களையும் நான் உனக்கு கொடுக்க போகின்றேன். உன் வாழ்க்கையில் உனக்கு மிக பெரிய நம்பிக்கையும் துணிச்சலையும் தைரியத்தையும் இந்த கருப்பண்ணசாமி கொண்டு வந்து கொடுக்க போகிறேன். அது மட்டுமல்ல, நீ இன்னொரு விஷயத்தையும் உனக்குள்ளே பழக்கிக் கொள்ள வேண்டும். அது என்ன தெரியுமா? உன்னிடத்திலே புன்னகையையும் மௌனத்தையும் நீ எப்பொழுதும் வைத்திருக்க வேண்டும். ஏனென்றால் பல பிரச்சனைகளை எல்லாம் கடந்து வருவதற்கு இந்த இரண்டுமே உனக்கு ஆயுதங்களாக பயன்பட போகிறது. என் அன்பு குழந்தையே, உன்னுடைய அழகான புன்னகை என்பது பல பிரச்சனைகளை உனக்கு தீர்த்து வைக்கும். அதே சமயத்தில் உன்னுடைய மௌனம் என்பது பல பிரச்சனைகளை உனக்கு மீண்டும் வராமல் தடுத்துவிடும். சரியான இடத்தில் நீ சிரித்து விட்டாலே சில பிரச்சனைகள் எல்லாம் காணாமல் போய்விடும். உன் முகத்தில் இருக்கின்ற அழகான புன்னகை ஒட்டுமொத்த மனநிலையும் மாற்றிவிடும். அதனால் பிரச்சனைகள் எளிதில் முடிந்து விடுவதற்கும் வாய்ப்புகள் இருக்கிறது. அதே சமயத்தில் உன்னுடைய மௌனத்தை பலருடைய பிரச்சனைகளை சமாளிப்பதற்கும் அந்த பிரச்சனைகள் உன்னை நோக்கி வரவிடாமல் தடுப்பதற்கும் உன்னை சோதித்து பார்ப்பவர்களுக்கும் உன்னை தீண்டி கோபமடைய செய்பவர்களுக்கும் எல்லாவற்றையும் தாண்டி நீ உன்னுடைய வேலை என்னவோ அதை மட்டுமே நீ செய்து கொண்டு மௌனமாக கடந்து சென்று விட்டால் எப்பேற்பட்ட கஷ்டங்களும் உன் அருகில் வந்து நிற்பதற்கு கூட சக்தி இல்லாமல் வலுவிழந்து சென்றுவிடும். அதனால் இதை இரண்டையும் நீ எப்பொழுதும் உன் வாழ்க்கையில் பயன்படுத்த வேண்டும் என்பதை மறந்து விடாதே. செல்ல குழந்தையே, இந்த வாழ்க்கையில் வெற்றியும் தோல்வியும் யாருக்கும் நிரந்தரம் கிடையாது. ஆனால் இந்த வாழ்க்கையை யாரெல்லாம் நன்றாக வாழ வேண்டும் என்று நினைக்கின்றார்களோ அவர்களுக்கு போராட்டங்கள் அதிகமாகத்தான் இருக்கும். அந்த போராட்டம் நல்லபடியாக முடிய வேண்டுமென்றால் அதில் வெற்றி கிடைக்க வேண்டும் அல்லவா? அப்படிப்பட்ட வெற்றிதான் இனி உனக்கு கிடைக்கப் போகிறது. உன்னுடைய போராட்டங்கள் எல்லாம் நல்லபடியாக முடிய போகிறது. இனிமேல் நீ வெற்றி படிக்கட்டில் ஏறப் போகின்றாய். ஒவ்வொரு படியையும் கடந்து நீ உனக்கான வெற்றியை அடைந்து உச்சத்தில் அமரப் போகிறாய் என்பதை மறந்து விடாதே. என் செல்ல குழந்தையே, இதுவரை வாழ்க்கையில் எதையெல்லாம் தேடி நீ சென்றாயோ அதுவெல்லாம் இனி உன்னை தேடி வரத்தான் போகிறது. நீ எதிர்பார்த்ததைப் போலவே உன்னுடைய வாழ்க்கை இனி அமையத்தான் போகிறது. அதை மாற்றி அமைக்க வேண்டியது உன்னுடைய அப்பனின் பொறுப்பு என்பதை நினைவில் வைத்துக்கொள். அந்த சூழ்நிலைகளை எல்லாம் மாற்றி அமைத்துவிட்டு அதற்கான சக்தியையும் நான் உனக்குள்ளே கொடுக்கத்தான் போகிறேன். அன்பு பிள்ளையே, இந்த சூழ்நிலைகளை எல்லாம் உணர்ந்து உனக்குள்ளே இந்த கருப்பண்ணசாமியின் சக்தியினை நீ உணர வேண்டும். உன்னுடைய முயற்சிகளை நீ எதுவுமே செய்யாமல் எல்லாவற்றையும் அப்பன் பார்த்து கொள்வார் என்று நீயாக எந்த ஒரு விஷயத்தையும் தவற விட்டு விடாதே. உன்னுடைய சொந்த முயற்சியை நீ செய்யும் பொழுது அப்பன் உனக்கு துணையாக இருந்து எல்லா வழிகளையும் உனக்கு ஏற்படுத்தி கொடுத்து உன்னை வெற்றி பெறச் செய்வேன். ஏதேனும் மனம் தளர்ந்து போகின்ற சூழ்நிலையோ விரக்தியோ ஏற்படுகின்ற சூழ்நிலை வந்து விட்டால் நீ நினைக்க வேண்டியது என்ன தெரியுமா? இந்த அப்பனை நினைத்து கொண்டு என்னால் முடியும், என்னால் இந்த விஷயத்தை செய்ய முடியவில்லை என்றால் யாராலும் செய்ய முடியாது, என் அப்பன் துணையாக இருக்கிறார், நான் இதை செய்து விட்டுத்தான் வேறு வேலையை பார்ப்பேன் என்ற தன்னம்பிக்கையை நீ உனக்குள்ளே அதிகமாக வைத்திருக்க வேண்டும். என் அன்பு குழந்தையே, உன்னுடைய மனதில் தோன்றுகின்ற எண்ணங்களை எல்லாம் நீ எப்பொழுதும் நேர்மறையாகவே வைத்திருக்க வேண்டும். அது மட்டுமல்ல, எப்பொழுதெல்லாம் நீயாகவே உனக்குள் பேசிக்கொள்கின்றாயோ அப்பொழுது உன்னுடைய வாயிலிருந்து வருகின்ற வார்த்தைகள் எல்லாம் என்னால் முடியும், நான் தான் இதை சிறப்பாக செய்வேன், என்னை விட இங்கு யாரும் இந்த வேலையை இத்தனை சிறப்பாக செய்ய முடியாது என்ற நம்பிக்கையை நீ அதிகமாக வைத்திருக்க வேண்டும். உன்னுடைய எண்ணங்களை நேர்மறையாக மிக அழகாக நீ சிந்திக்க தொடங்கிவிட்டால் உன்னுடைய வாழ்க்கை மிக அழகான பூந்தோட்டம் போல மாறிவிடும். உன்னை சுற்றி இருப்பவர்கள் எல்லோரும் உனக்கு நன்மைகள் மட்டுமே செய்வார்கள். தவறுகள் செய்வதற்கோ துரோகங்கள் செய்வதற்கோ நினைக்க மாட்டார்கள். அவர்கள் மனதில் அப்படி ஏதும் தவறான எண்ணங்கள் இருந்தாலும் அவர்கள் எல்லாம் உன்னை விட்டு விலகி ஓடி விடுவார்கள். என் அன்பு குழந்தையே, உன் வாழ்க்கையில் எல்லா செல்வ வளங்களும் எல்லா நன்மைகளும் உனக்கு கிடைக்கும்படி நீ ஆசைப்பட்ட எல்லா விஷயத்தையும் நான் செய்து கொடுக்க போகின்றேன்.
எல்லாமே உன்னுடைய நன்மைக்காகத்தான் அமையப் போகின்றது. எல்லோருக்கும் அவர்கள் நினைத்தது போல ஆசைப்பட்ட வாழ்க்கை அமைந்து விடாது. அதே நேரத்தில் நீ இந்த அப்பனை நம்பிக்கொண்டு தொடர்ந்து நீ முயற்சி செய்து கொண்டு வருவதால் நீ எதிர்பார்த்ததை விட அழகான சிறப்பான வாழ்க்கையை நான் அமைத்து கொடுக்கத்தான் போகிறேன். யார் என்ன நினைத்தாலும் பரவாயில்லை என்று யாரையும் நீ ஏமாற்றாமல் உண்மையாகவும் நேர்மையாகவும் உன்னுடைய மனசாட்சிப்படி நீ வாழ்ந்தாலே போதும். உன்னிடத்தில் தெரிந்தே தவறுகள் செய்பவர்களையும் துரோகங்கள் செய்பவர்களையும் மீண்டும் மீண்டும் நம்பும் அளவிற்கு நீ ஒருபோதும் முட்டாள்தனமாக இருந்து விடாதே என் செல்லமே. அப்படிப்பட்டவர்களிடமிருந்து நீ விலகி இருந்து அவர்களுக்கான அந்த தவறினை உணர்த்த வேண்டும். உன்னுடைய நடவடிக்கைகள் தான் அவர்களுக்கு மீண்டும் அப்படி ஒரு தவறு செய்துவிடக் கூடாது என்ற எண்ணத்தை உருவாக்கும். என் தங்கமே, அது உனக்கு பாதுகாப்பாகவும் இருக்கும் என்பதை நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும். எதிரியாக இருந்தாலும் சரி அல்லது உன்னை அலட்சியம் செய்யும் குடும்ப உறவுகளாக இருந்தாலும் சரி, அவர்களுக்கு எப்போதும் நீ மௌனத்தை மட்டுமே பதிலாகவும் பரிசாகவும் கொடு. விரைவில் உன் வாழ்க்கை மாறும் அல்லவா? அப்போது எல்லாவற்றையும் அவர்களாகவே உணர்ந்து கொள்வார்கள். எப்பொழுதும் நீ மற்றவர்களிடத்தில் நன்றியுணர்வோடு இருந்து கொண்டால் அதுவே உனக்கு எல்லா நன்மைகளையும் கொண்டு வந்து கொடுக்கும். என் அன்பு குழந்தைக்கு இந்த கருப்பண்ணசாமியின் ஆசீர்வாதங்களும் அன்பும் துணையும் என்றென்றைக்கும் முழுமையாக கிடைத்து கொண்டே இருக்கும்.